அன்பான நேயர்களே, வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஜே.என்.எஸ். செல்வன், எண்கணித நிபுணர். தமிழகத்தினுடைய ஒரு மிக முக்கியமான அரசியல் பிரமுகரை பற்றி, அவருடைய வருங்கால வாழ்க்கை, அதாவது அரசியல் வாழ்க்கையை பற்றி இன்னைக்கு விலாவாரியா நம்ம பார்க்க போறோம். அவருடைய பிறந்த நாள் 1/3/1953 பிறந்திருக்காரு. இந்த ஒன்றாம் எண் அப்படின்னாலே ஒரு அற்புதமான எண். அதுல பிறந்ததுனாலதான் இந்த கட்சியினுடைய தலைவராக அவர் இருக்காருன்னு எண்கள் சொல்கிறது. ஒரு முக்கிய அரசியல் கட்சியினுடைய தலைவராகவும் அவர் இருக்கார். அந்த கட்சியினுடைய பெயருடைய கூட்டு எண் பாத்தீங்கன்னா 75, 3ஆம் எண்ணில் வருது. இந்த 3ஆம் எண் பாத்தீங்கன்னா நீதி, நேர்மை, ஒழுங்கு, கட்டுப்பாடு, கடமை, இதற்கெல்லாம் ஒரு விதி விலக்காக இது இருக்கும். நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு ஆற்றல் மிகுந்த எண் தான் இந்த 3ஆம் எண். அந்த 3ஆம் எண்ல அந்த கட்சி இருக்கு. அதனால அந்த கட்சிக்கு ஃபாலோயர்ஸ் பாத்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க, இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே தலைவரா ஒருத்தர் இருந்தார். அதாவது இந்த தலைவருக்கு முன்னால அவர் மிக பிரபலமானவர் ஒருத்தர். அவர் மறைந்து போயிடுறார். அவருக்கு பின்னால இப்ப இருக்கிறவரு 28/8/2018 அந்த கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்றுக்கிட்டு அது மாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கு. ஒரு காலத்துல செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது இவர் அந்த காலகட்டத்தில் சென்னையினுடைய மாநகராட்சியினுடைய மேயராக 37வது மேயராக, அதாவது இவர் பிறந்த நாள் 1/37/3/71 அப்படி பதவியில் அவர் இருக்கார். பிறகு புகழ்பெற்ற பல கட்சிகளுடைய குழப்பமான சூழ்நிலையிலால இவர் தமிழகத்தினுடைய 8வது முதல் அமைச்சராக பதவியேற்கிறார். அதாவது பல பிரம்மாண்டமான கட்சியினுடைய குழப்ப சூழ்நிலையால அந்த காலகட்டத்தில் அவர்கள் எல்லாம் தோற்று போயிடுறாங்க. இவர் கட்சியில வெற்றி பெற்று முதலமைச்சரா பதவி ஏற்றுக்கிறார். இப்ப 1ஆம் எண்ணில் பிறந்திருக்காருன்னு சொன்னோம். இவர் 8வது முதலமைச்சராக பதவியில ஏற்ற நாள் பாத்தீங்கன்னா 7/5/2021. அதையெல்லாம் கூட்டினா மீண்டும் 17/8. இந்த 8 இவரை துரத்தி கொண்டே வருகிறதை நாம் காண வேண்டும். ஒரு மனிதனுக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை அள்ளி தருவது அவருடைய பிறந்த நாளுக்கு ஏற்ப அவர் பெயர் எண் அமைந்து விட்டால் இயற்கையாகவே மிகப்பெரிய வெற்றி தானாக வந்துவிடும், அல்லது புகழ்பெற்ற தலைவர்கள் ஆகிவிடுகிறார்கள். உதாரணமாக இப்ப பல பிரபலங்கள் ஏற்கனவே இருந்தவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இயல்பாவே பிரபலமா இருந்ததுனாலதான் அவருடைய பெயர் இயல்பா அது அமைந்து உலகத்திற்கு தெரிய வந்தது. டாக்டர் அம்பேத்கர்ல இருந்து, முத்துராமலிங்க தேவர்ல இருந்து, ஜவஹர்லால் நேருல இருந்து, இந்திரா காந்தியில இருந்து பல பேர் தன்னுடைய பெயர் இயல்பாவே பெயர் எண் அவர்களுக்கு பிறந்த தேதிக்கேற்ப அமைந்து விட்டதால் தான் அவர்கள் அந்த அளவிற்கு புகழ் பெற்றார்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இப்ப இருக்கக்கூடிய தலைவர் அவருடைய கையெழுத்து அடிக்கோடு போட்டு புள்ளி வைக்கிறார். இது பல சட்ட சிக்கல்களை இவருக்கு ஏற்படுத்தலாம். காரணம் பாத்தீங்கன்னா அடிக்கோடு ஒண்ணு இருக்கு, அது கடைசியா ஒரு புள்ளி இருக்கு. இப்படி யாராருக்கு இருக்கோ அவர்களெல்லாம் நேரம் பார்த்து இவர்களை இந்த விஷயம், இந்த கையொப்பம் நிலைகுலைய செய்துவிடும். அதுவும் இவருக்கு மைனஸா இருக்கு. இவருடைய பெயர் எண் 23 அப்படின்னு இருப்பதால உடல்நிலையில நிச்சயமா எந்த ஒரு பெரிய உபாதைகள் இவருக்கு இருக்க வாய்ப்பில்லை. அப்படி லேசா வந்தாலும் கூட அது சரியாயிக்கிறோம். 1ஆம் தேதி பிறந்ததுனால இவருக்கு தைரியம் மட்டும் குறையாது. யார் என்ன சொன்னாலும் அந்த தைரியமான பேச்சு அவருக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும். இவருடைய அருமையான பெயர் எண் இவருக்கு அமைஞ்சிருக்கு 23. அப்படி இருக்கிறதுனால அவருக்கு இந்த பெரும் பதவி இவருக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னு தான் நியூமராலஜி படி சொல்லணும். இவர் என்ன பண்றாரு, அவருக்குன்னு ஒரு பெயர் அமைத்ததை அது ஸ்டாண்டர்டா இருக்கு. இது போக அவருடைய தாத்தா பேரு, அப்பா பேரு, இவர் பேரு எல்லாத்தையும் மொத்தமா இணைச்சு முழுமையா அதை கூட்டி பார்த்தோம்னா அதுவும் 8ஆம் எண் வருது. இதை இவர் விரும்புறாரு. தாத்தா பேரை சொல்றாரு, அப்புறம் அப்பா பேரை சொல்றாரு, அப்புறம் தன்னுடைய பேரை சொல்றாரு. இதையும் விரும்பி 8ஆம் எண்ணில் இவர் சொல்றது இவருக்கு அதுவும் அவருக்கு பல பின்னடைவுகளை தரும். இவர் வாயினாலே சொல்றாரு,
அப்ப கண்டிப்பாக அதுக்கு பெரிய ரிசல்ட் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? மன உளைச்சல்கள், உடல்நல பாதிப்பு, மக்கள் செல்வாக்கு குறைகிறது, இதெல்லாம் முழு நீள பேரா அவரு உச்சரிக்கிறதுனால கண்டிப்பாக அவருக்கு சேரும். அப்புறம் இப்போ சமீபத்துல பெண்களுக்கு 8,000 ரூபாய் உதவித்தொகையாக தருகிறதாக சொல்கிறார். அதாவது சொல்றத 10,000 ரூபாய்ன்னு சொல்லியிருக்கலாம், 7,000 ரூபாய்ன்னு சொல்லியிருக்கலாம், 12,000 ரூபாய்ன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா 8 அப்படின்ற எண் தான் இவரை மனதுக்குள் வருடி கொண்டே இருக்கிறது. அதனால அவரு 8,000 ரூபாய் உதவித்தொகை தர்றோம்னு அறிவிச்சிருக்காரு. எந்த எண் இவருக்கு இயல்பாக அதுவாக அவ்வப்பொழுது நல்ல பலன்களை தந்ததோ அந்த எண்ணை அவமதித்து விட்டது போல ஒரு காரியத்தை பண்ணிட்டாரு இப்ப சமீபத்துல. அது அவருக்கு பல பின்னடைவுகளை தரலாம். அதாவது 8ஆம் எண்ணுல பல விஷயங்களை இவர் பண்ணியிருக்காரு. அது இவருக்கு பல நல்ல விஷயங்களை பண்ணியிருக்கு. ஆனா அந்த 1ஆம் எண்ணுல பிறந்தவர்களுக்கு 8ஆம் எண் நல்லது பண்ணாது. ஆனா இயற்கையாக இயல்பாக ஏதோ நீதி நேர்மையா இருந்திருக்கும் போல அந்த காலகட்டம். அதனால அவருக்கு அந்த 8ஆம் எண் எதுவும் பண்ணாம இருந்துச்சு. ஆனா அதே 8ஆம் எண்ணை அவமதிக்கிறது மாதிரி இவர் இந்திய தலைமை அமைச்சரை அவமதித்து எதிர்ப்பதாக நினைத்து கொண்டு தொகுதி மறுவரை மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்தது. 1ஆம் தேதி பிறந்த இவர் நாமக்கல் அப்படின்ற 19 1ஆம் எண் உள்ள ஊர்ல அறிவிக்கிறாரு. என்னைக்கு அறிவிக்கிறாரு? 16/4/2026 அப்படின்ற அந்த தேதியில இவர் அந்த மறுப்பு கொள்கையை அறிவிக்கிறார். அந்த 16 அப்படின்ற 7ஆம் எண்ணும் இவருக்கு அவ்வளவு சுபிட்சமா தராது. 8ஆம் எண்ணிற்கே உரித்தான, அதாவது அந்த நாமக்கல்ல என்ன பண்றாரு, 8ஆம் எண்ணிற்கே உரித்தான கலர் பாத்தீங்கன்னா கருப்பு கலர். கருப்பு அப்படின்னாலே எல்லாரும் பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு உள்ள கலரு அந்த கொடியை எரிக்கிறாரு. ஒவ்வொரு வீடுகளையும் அந்த கருப்பு கொடியை ஏத்த சொல்றாரு. அவரும் ஒரு இடத்துல அந்த கருப்பு கொடியை ஏத்துறாரு. அது சம்பந்தப்பட்ட ஒரு தஸ்தாவேஜையும் தீ வச்சு கொளுத்துறாரு. 8ஆம் எண்ணை தீ வச்சு கொளுத்துறது மாதிரி தான் அது ஆக்ஷன் கொடுக்கும். அவர் உட்பட என்ன பண்றாரு, தொண்டர்களையும் அவருடைய ஃபாலோவர்ஸையும் ஒவ்வொரு வீட்லயும் நீங்க கருப்பு கொடி ஏத்துங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லாரையும் கருப்பு ஆடைகளை அணிவிக்க சொல்றார். இவ்வளவு இந்த 8ஆம் எண்ணுக்குரியதுதான் கருப்பு. அந்த கருப்பை இவர் அவமதித்தது போல அந்த 8ஆம் எண் இவரை கருதுகிறது. அதனால வர்ற 2026 அப்படின்ற 1ஆம் எண் கொண்ட இந்த ஆண்டுல நல்ல பலன்களை அருமையாக அனுபவிக்க வேண்டிய அவர் இந்த 8ஆம் எண்ணை அவர் கோபத்திற்கு உட்படுத்ததுனால அது வேலையை பார்க்க போகுதுன்னு தான் கருத முடியுது. ஏன்னா எண்கள் பொய் சொல்லாது. நியூமராலஜி அப்படின்றது ஒரு விஞ்ஞானபூர்வ உண்மை. இந்த எண்ணுக்கு இந்த பலன், இந்த எண்ணுக்கு இந்த பலன் அப்படின்ற முறையில 1ஆம் எண் பிறந்த இவர் 8ஆம் எண்ணை அவர் அவமதித்ததுனால இந்த தேர்தல்ல எதிர்பாராத பல நிகழ்வுகளை இவர் அனுபவிக்க நேரிடலாம். இது இந்த நியூமராலஜியில சொல்லப்படுகிறது. அவர்தான், அந்த தலைவர் தான் தற்போது நம் தமிழகத்திற்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு M.K. ஸ்டாலின் அவர்கள். மீண்டும் சந்திப்போம். இது ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். இவருடைய பிறந்த நாள் அந்த நான் சொன்னது மாதிரி 1ஆம் தேதியில இருந்தால் இந்த 8ஆம் எண் அவருக்கு பின்னடைவை தரும். அந்த பிறந்த நாள் சரியா இருந்தா தான் அது இந்த ஆக்ஷனை கொடுக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.